விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கோம். இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி, ஜெர்சி கிடாரி, ஹெச்எஃப் கைக்கறவை மாடு, ஜெர்சி கைக்கறவை மாடு, அதே மாதிரி ஹெச்எஃப் சினை மாடு, கன்று மாடுன்னு அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருதுங்க. இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். நண்பர்களே, அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள், கைக்கறவை மாடுகள், சினை மாடுகள், கன்று மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. நான் சொல்லல, நான் 13 கேட்டது. நண்பர்களே, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் கண்ணுக்குட்டிகள் நிறைய வரவுகள் வந்திருக்குங்க. இங்கே பாருங்க, வரவுகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. எல்லாம் மீடியம் சைஸ் கிடாரிகள் தான் அதிகமாக வந்திருக்குங்க. இங்கே ரொம்ப பெரிய சைஸ் கிடாரிகள் கம்மியாக தான் வந்திருக்கு. மீடியம் சைஸ் கிடாரிகள் நிறைய வந்திருக்குங்க. சீலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரலூட்டுன்ற அளவுக்கு தான் வந்திருக்கு கண்ணுக்குட்டிகள்ங்க. கண்ணுக்குட்டிகள் கிடாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் கிராஸ் பிரீடில் தாங்க நிறைய வந்திருக்கு. ஹெச்எஃப்லன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பிரீடே நிறைய வந்திருக்குங்க. அதே மாதிரி நல்ல ப்ரீடு குவாலிட்டியும் நிறைய வந்திருக்கு ஹெச்எஃப்ல பொறுத்தளவுக்கு. பாருங்க, இதெல்லாமே ஹெச்எஃப் தான். நல்ல ப்ரீடு குவாலிட்டியில நிறைய வந்திருக்குங்க. பாருங்க, நண்பர்களே, போன வாரம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிடாரிகள் வரலைங்க. போன வாரம் வந்து கிடாரிகளோட வரவு ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. இந்த வாரம் பாத்தீங்கன்னா கிடாரிகளும் அதிகமா வந்திருக்கு. அதே மாதிரி மக்களோட கூட்டமும் அதிகமா வந்திருக்காங்க. நல்ல படபடன்னு விற்பனை ஆகிட்டு தான் இருக்கு. பாருங்க, படபடன்னு விற்பனை ஆகிட்டு தான் இருக்கு.
அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. அண்ணா இன்னைக்கு எத்தனை கடையரி நான் கொண்டாந்தீங்க? 25ண்ணா. 25 கடையரி கொண்டாந்தீங்களா? எத்தனை விற்பனை ஆயிருக்கு? 13 ஆயிருக்குதுண்ணா. பல்லு வைக்கலாம். அண்ணன் பாருங்க ரொம்ப பிஸியா இருக்காரு, எல்லாம் கேக்குறாங்க. எது 62 ரூபாய் சொல்லுவாங்க. வாங்குறவங்க கொடுங்கடா கவரு. ஏன்டா சும்மா எல்லாருக்கிட்டையும் கூட நம்ம தாலி ஆத்துனாடாரு இவங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். எத்தனை கடையரி கொண்டாந்தீங்க? 25ண்ணா. 25. எத்தனை விற்பனை ஆயிருக்கு இது வரைக்கும்? 13 ஆயிருக்குதுண்ணா. 13 ஆயிருக்கு. ஓ, இப்ப இதெல்லாமே ஹெச்அப் தான்? எல்லாமே எல்லாமே ஹெச்அப் தான். இன்னைக்கு ஜெர்சி ஏதாவது கொண்டாந்தீங்களா? ஜெர்சி ஒன்று மட்டும் எடுத்துட்டு வச்சுண்ணா. சரிண்ணா. இப்ப ரேட்ல இன்னைக்கு எப்படிண்ணா இருக்கு சந்தை நிலவரம்? ரேட்டு மீடியமா தானே இருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னைக்கு உங்களுக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. கடையில கொஞ்சம் விறுவிறுப்பா விற்பனை ஆகுது, அப்படிதானே? அப்படிதான். சரிங்கண்ணா, ஓகேண்ணா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா இன்னைக்கு எத்தனை கடையரி கொண்டாந்தீங்க? இன்னைக்கு 12 கண்ணுக்குட்டி சார். 12 கண்ணுக்குட்டி. கிடேரி கண்ணு. கிடேரி கண்ணு கொண்டாந்துருக்கீங்க. ஆமா சார். இப்ப இதோட விலை நிலவரம்லாம் எப்படிங்க இருக்கு இன்னைக்கு? விலை வந்து இப்போ ஒரு மாசமாவே விலை குறைவா தான் இருக்கு சார். இந்த ஃபர்ஸ்ட் கண்ணுக்குட்டி கிடேரி என்ன விலைங்க? இது ஒரு 35 ரூபாய் வரும் சார். பல்லு வைக்கல. 35 ரூபா பல்லு வைக்கலங்க. 37 ரூபாய் சொல்றோம். சரிங்க. ஒரு 35 ரூபா வந்தா கொடுத்துடலாம். 2000 குறைச்சிடலாம். இதுங்க இந்த குட்டிங்க வந்து சார் 35 ரூபாய் சொல்றோம். சரிங்க. ஒரு 32 33க்கு தரலாம். ஓகே ஓகே. அந்த அந்த கண்ணுக்குட்டிங்க? இந்த கண்ணுக்குட்டி 33,000 சொன்னேன் சார். அசோசியேட்ல இருக்கு 33,000. 33,000 சொன்னேன். சரிங்க. ஒரு 31 ரூபா 32 ரூபா வந்தா கொடுத்துடலாம். அந்த மாதிரி கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். சரி, இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படிங்க இருக்கு? மார்க்கெட்டு கம்மி தான் சார். மார்க்கெட் இப்போ கொஞ்சம் டவுன் தான். ஒரு மாசமா கம்மி. விவசாயிகளுக்கு பரவாயில்ல, வாங்கிக்கலாம். இந்த கண்ணுக்குட்டிக்கு ஒரு நேரம் 40,000 வித்துச்சு. இப்போ விலை இப்ப 2-3 வாரமா குறைவா இருக்கிறதுனால சரிங்க ஒரு கண்ணுக்குட்டிக்கு 4,000 5,000 கம்மியா தான் இருக்கு. கம்மியா தான் இருக்கு. இப்ப வந்தா பரவாயில்ல, நல்லபடியா வாங்கலாம். சரி, விவசாயிங்க வாங்கிக்கலாம். தப்பு இல்லை. இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல சந்தை. ஆனா சந்தை பரவாயில்ல இருந்தாலும் வியாபாரம் ஒன்றும் பெருசா இல்லை. விவசாயிகளுக்கு சந்தை இப்போ பொங்கலுக்கு முன்ன இருந்த வியாபாரம் இப்போ இல்லை. பின்னாடி இப்ப இந்த காய்ச்சல் கொஞ்சம் வெயிலுன்றதுனால கொஞ்சம் வியாபாரம் கம்மியா தான் இருக்கு. ஐயா வணக்கங்கய்யா. சார் வணக்கம். ஐயா இன்னைக்கு எத்தனை கடையரி கொண்டாந்தீங்க? 6 கொண்டு வந்தேன் சார். 6 கொண்டாந்தீங்களா? ஆமா சார். இன்னைக்கு இதெல்லாம் என்னென்ன விலையில இருக்குங்கய்யா? இது வந்து ஒரு 7 ரூபாய் வரும் சார். சரிங்க. இது வந்து ஒரு 9 ரூபாய் வரும். இந்த குட்டி வந்து ஒரு 11 ரூபாய் வரும் சார். இது சிவப்பல்லை சிவாஜி ஹெச்எப் இது. சரிங்க. ஆமா. அதுங்க இது ஒரு 16-17 ரூபாய் வரும் சார். சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படிங்க இருக்கு? இன்னைக்கு சந்தை கொஞ்சம் டல்லா தான் சார் இருக்குது. இந்த ஒரு மாசமாவே கொஞ்சம் டல்லா இருக்கு. கொஞ்சம் டல்லு தான். சரிங்க. இப்ப கண்ணுக்குட்டிலாம் வந்தா இப்ப கொஞ்சம் தோதா வாங்கிக்கலாம். வளர்ப்புக்காரருக்கு வாங்கிக்கலாம். சரிங்க. நீங்க கண்ணால எங்க எடுக்கிறீங்க? கர்நாடகா சார். நாங்க கர்நாடகா தான் எடுக்கிறீங்க. பெங்களூர்ல? ஆமா சார். சரிங்க. நன்றிங்க. சரிங்க சார். வணக்கம். நண்பர்களே, அதாவது பாத்தீங்கன்னா நிறைய கண்ணுக்குட்டிகள் கொஞ்சம் நல்ல பிரீடுல அந்த மாதிரி நிறைய கொண்டாந்துருக்கவங்க பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல கொண்டாந்துருக்காங்க. அதாவது ஒரு பெரிய கிடாரிகள் கொண்டாந்துருக்காங்கன்னா அதெல்லாம் சைஸ் கிடாரிகள்லாம் நல்லபடியா விற்பனை ஆகுதுங்க. கொஞ்சம் பொடிக்கண்ணுகள் கொஞ்சம் தேக்கமாகுது. பொருளுக்கு தகுந்த மாதிரி விலையாகுதுங்க. கொஞ்சம் கிராஸ் பிரீடுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விற்பனை ஆகுது. கொஞ்சம் நல்ல பிரீடு குவாலிட்டின்னா அதுக்கு தகுந்த மாதிரி விற்பனை ஆகுதுங்க. அதனால ஒருத்தருக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு கொஞ்சம் நல்ல டாப்ல வியாபாரம் போகுது. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க இன்னைக்கு. இங்க பாருங்க, இந்த 2 கிடேரி வந்து அண்ணன் வந்து வாங்கியிருக்காரு. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா இந்த 2 கிடேரி வாங்கியிருக்கீங்க? என்ன விலைக்கு நான் வாங்கினேன்? 1,07,000. 1,07,000. ரெண்டுமே பல்லு போட்டிருக்கா? பல்லு வைக்கல. இது 2 மாசம் டெஸ்ட்னா. ஓ, இது 2 மாசம் சென்னையில இருக்கா? இது சென்னையில. இது சென்னையில. 1,07,000. 1,07,000 ஜோடி. ஆமா. சரிங்க. எந்த ஊர்னா நீங்க? நாங்க டேம் ரோட். கிருஷ்ணகிரி தான். ஆமா, கிருஷ்ணகிரி டேம் ரோட். சரி, ஓகே. தேங்க்ஸ். பாருங்க, இந்த கண்ணுக்குட்டி வந்து அண்ணன் வாங்கியிருக்காரு. கொஞ்சம் கிராஸ் பிரீடு தாங்க. சுழியெல்லாம் சுத்தமா இருக்கு. ஆனா இந்த கண்ணுக்குட்டி என்ன விலைக்கு வாங்குனீங்கண்ணா? 26. என்ன விலை சொன்னாங்க? 30 ரூபா சொன்னாங்க. 26 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. கிருஷ்ணகிரியாண்ணா?
கிருஷ்ணகிரியிலேருந்து வராருங்க. ஐயா, அந்த கிடேரிய வந்து விலை பேசுறாங்க, என்ன விலைக்கு விலை பேசுறாங்க? நான் 36 சொன்னேன் சார், அவர் 26 கேக்குறாரு. 26 கேக்குறேன். ஆனா 36 சொல்லி 26 கேக்குறீங்களா? 26. சரிண்ணா. ஐயா, கடைசியா என்ன விலைன்னா கொடுப்பீங்கய்யா? 30 ரூபாயில உள்ள கொடுக்க மாட்டேன். ஏய் ஒரே நீ பேசிங்க. மேலதான் ஜாதி போல இருக்கு சார், கால் கை ஓட்ட இருக்கு. மாட்டு மேல நல்லா வரும் சார். 10 ரூபா குறா சொல்லு குறா. என்ன சொல்லு, வெளியே சொல்லு சொன்னா. வணக்கண்ணா. வணக்கண்ணா. அண்ணா, இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்கு? வியாபாரம் நல்லா வச்சு. எத்தனை கண்ணுக்குட்டி கொண்டாந்தீங்க? நான் 15 கூட 15 கொண்டாந்தீங்க. இப்ப 2 தான் இருக்கா? 3 இருக்குண்ணா. 3 இருக்கு. இன்னைக்கு வியாபாரம் பரவாயில்ல. இப்ப நீ கொண்டாந்ததுல என்னென்ன விலைண்ணா? 2 90,000 கொடுத்தான். சரி. 2 65,000 கொடுத்தான். 1 35,000 கொடுத்தான். சரி. இப்ப இந்த ஜோடி என்ன விலை சொல்றீங்க? ஜோடி 87 ரூபா சொன்னேன். 87. இது பாருங்க, ஜோடி வந்து 87,000 ரூபாய் சொல்றாங்க. இந்த ஒண்ணுனா அது 1 36 ரூபா சொன்னேன். 36. சரிண்ணா, ஓகேண்ணா, ஓகே. நம்பர் போட்டுக்கா. ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நீங்க எத்தனை கிடேரி கொண்டாந்தீங்க? 12ங்க. 12ஆ? ஆமா. சரி, இப்ப எத்தனை விற்பனை ஆயிருக்கு? 7 விற்பனை. 7 விற்பனை ஆயிருச்சு. சரி, இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு? 5 விக்கல. இல்ல, சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குது இன்னைக்கு. நல்லா இருக்கு, பரவாயில்ல. இப்ப இந்த கடையில என்னென்ன விலை சொல்றீங்க? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கடையில என்ன விலை சொல்றீங்க? இது 37 சொல்றேன். 37. ஆமாங்க. சரி, அடுத்துங்க இது ரெண்டையும் 75 சொல்றேன். ஜோடி 75. 75. இந்த லாஸ்ட் கிராஸ் ஒன்னு இருக்கா? லாஸ்ட் 20. 20,000. ஆமா. சரி, இந்த விலையில தான் இன்னைக்கு இருக்குது. 5 இருக்குது. இந்த விலையில தான் இன்னைக்கு இருக்குது. ஆமா. பரவாயில்ல உங்களுக்கு. இப்போ வாங்குறவங்களுக்கு பரவாயில்லையா, கொடுக்கறவங்களுக்கு பரவாயில்லையா? 2 பேத்துக்குமே நல்லதாங்க. 2 பேத்துக்குமே பரவாயில்ல. இன்னைக்கு சரிங்க, நன்றிங்க. நண்பர்களே, இந்த வாரம் பாத்தீங்கன்னா சந்தையில நல்ல கூட்டங்க. இங்க பாருங்க, இதெல்லாமே வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. கர்நாடகாவுக்கு இங்க இருந்து வாங்கிட்டு போறாங்க. அதே மாதிரி சேலம் மாவட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு இதெல்லாம் பாருங்க, இது பூரா கிடேரி தான். இதெல்லாமே சேலம் மாவட்டத்துக்கு போகுது. சாரி, இதெல்லாம் கர்நாடகம் போகுதுங்க. இது எல்லாமே இந்த கிடேரிகள்லாம். இதெல்லாம் பாருங்க, கைக்கறவை பிளஸ் கிடேரி, இதெல்லாமே வந்து சேலம் மாவட்டத்துக்கு போகுது. இந்த வாரம் பாருங்க, கிடேரி எல்லாம் வந்து அதிக அளவுல விற்பனை ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. முக்கால்வாசி விற்பனை ஆயிடுச்சு. கிடேரிகள் எல்லாமே கொண்டு வந்தவங்க எல்லாமே கிடேரிகள்லாம் கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போதான் 7:30 ஆகுதுங்க. 7:30க்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கிடேரிகள் விற்பனை ஆயிடுச்சுங்க. நீங்க இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் கம்மியிலையும் வாங்கிக்கலாம் கிடேரிகள், பட்ஜெட் ஹைலையும் வாங்கிக்கலாம். ஹைனா எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிரீடும் வாங்கிக்கலாம். ஐயா, இந்த கிடேரி என்ன விலை சொல்றீங்க? 45,000. 45,000. பல்லு போட்டுச்சுங்களா? இல்ல, பல்லு என்ன போடல. இது பாருங்க, நல்ல பிரீடு குவாலிட்டிங்க. அதாவது 100க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80% பிரீடுங்க. அந்த அளவுக்கு பிரீடில் இருக்கு. கொம்பு சுடலை, கொம்பு மொட்டையில இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 45 ரூபா சொல்றாங்க. முன்ன பின்ன அனுசரித்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கிராஸ் பிரீடும் இருக்கு. இதெல்லாம் பாருங்க, கிராஸ் பிரீடு. ஆனா இந்த கிடேரி என்ன விலை நான் சொல்றீங்க? 3,000 ஒரு 25,000 ரூபா சொல்றாருங்க. இந்த மாதிரியும் கிடைக்குங்க. இங்க பாருங்க, இதெல்லாமே சிவாஜி கச்சப்லாம் கூட இருக்கு. இந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். நல்ல பிரீடில் வேணா இங்க வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாங்க. நல்ல குவாலிட்டியில
நண்பர்களே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.